சோ வெல்கம் மாமே. யாரா சொன்னது நம்ம தலைவன் டாக்டர் டூம் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில வில்லன்னு? சத்தியமா அவர் வில்லன்லாம் கிடையாதுங்க. அவரோட கதையில ஒரு முக்கியமான ஹீரோ. என்னடா உளறிட்டு இருக்க? இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில டாக்டர் டூம் வில்லன் தானே, நீ தெரியாம தயவு செஞ்சு ஏதாவது உளராதடா அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, இப்ப நமக்கு ரீசெண்டா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில டாக்டர் டூம் போட்டு வச்சிருக்க பிளான்ல இருந்து அவர் பண்ண நினைக்கிற ஒட்டுமொத்த விஷயங்களும் தெளிவா தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம டூம் இந்த மூவில நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படின்ற மாதிரி நம்ம டூம் இந்த மூவில ஹீரோவா இல்ல வில்லனா அப்படின்றதெல்லாம் தெளிவா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல்ல ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காஸ்மிக் சர்க்கஸ் அப்படின்ற இந்த ஒரு முக்கியமான இன்சைடர் கிட்ட இருந்து நமக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா, இந்த மூவில டாக்டர் டூம் வில்லன் கிடையாது, தானே ஹீரோன்னு நினைச்சு மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்ல தான் நம்ம டாக்டர் டூம் சுத்திட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாம் நமக்கு இந்த ரிப்போர்ட் மூலமா தெரிய வந்துருந்துச்சு. தலைவன் டூம் வந்து இந்த இன்கஷன் எல்லாம் நடக்குதுல, இதெல்லாம் பார்த்து மனசளவுல அந்த மனுஷன் ரொம்பவே நொந்துட்டாராம். அதான் நம்ம இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவிலே பார்த்திருப்போம். இந்த இன்கஷன்லாம் நடந்தா ஒரு பிளானட் எந்த மாதிரி அழிஞ்சு போகும் அப்படின்னு அதெல்லாம் பார்த்து மனசொடைஞ்சு போன நம்ம டாக்டர் டூம் இந்த இன்கஷன் எல்லாமே மல்டிவர்ஸ்க்கு பயங்கர டேஞ்சர்ப்பா, இது இனிமே நம்ம நடக்க விடக்கூடாது, இது எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம டாக்டர் டூம் பிராங்க்லின் ரிச்சர்ஸ் யூஸ் பண்ணி அந்த இன்கஷன்ஸ் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கான வேலைகளை நம்ம டாக்டர் டூம் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில செய்ய போறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு ரீசெண்டா கிடைச்ச இந்த ஒரு ரிப்போர்ட் தெளிவா சொல்லுது. இதுக்காக தான் அவர் இந்த மாதிரி டிவியில லோக்கியை தேடி போயிட்டு லோக்கிக்கு வந்திருக்க அந்த ஒரு த்ரோனை கைப்பற்றி, அதாவது லோக்கியை கீழே தள்ளி டீத்ரோன் பண்ணிட்டு அந்த த்ரோனை கையில் எடுப்பாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ரீசெண்டா கேள்விப்பட்டு தான் இருக்கும். பட் இங்க டூம் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த லோகினா யாரு, அவன் எங்க இருந்து வந்திருக்கான், யாரா நீங்கெல்லாம், இந்த சீன்ல நான் தான் ஹீரோ, நீ ஒரு ஆளா அந்த மல்டிவர்ஸ் ஒட்டு மொத்தமா கையில பிடிச்சு அதை சேவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறியா, இந்த கதையில நான் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் லோகி கீழே தள்ளிட்டு மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்காக நம்ம டாக்டர் டூம் இங்க ட்ரை பண்ணிருக்கணும். காமிக்ல டாக்டர் டூமோட குணமே அப்படிதாங்க. அவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவான் என்ன யோசிப்பான்னு யாருக்குமே தெரியாது, டாக்டர் டூமுக்கே தெரியாது. பட் தான் செய்ய நினைக்கிற ஒண்ணு தான் செஞ்சு முடிக்க நினைக்கிற காரியத்தினால யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, தான் பண்றதுதான் கரெக்ட், தான் வைக்கிறதுதான் சட்டம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் நம்ம தலைவன் டாக்டர் டூம். தான் கீழே விழுந்து அடி வாங்குறது வரைக்குமே தான் பண்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் டூம் தானே ஹீரோவா நினைச்சிட்டு இருப்பான். ஆனா கீழே விழுந்து அடி வாங்கினாலுமே இந்த கீழே விழுந்தா மீசில மண் விட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தன்னோட கெத்தை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாரு நம்ம டாக்டர் டூம். இதே மாதிரி தான் சீக்ரெட் வார்ஸ் காமிக்கோட எண்டிங்லயுமே நடந்திருக்கும். அதாவது டாக்டர் டூமுக்கும் ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கும் பயங்கரமான சண்டை வந்திருக்கும். ஆனா நடுவுல மாலிகுல் மேன் உள்ள இறங்கி எப்ப முடிஞ்சா அடிச்சு பாரு அப்படின்ற மாதிரி நம்ம டூம் கிட்ட இருக்கிற அந்த காட் லெவல் பவரை அப்படியே உருவி விட்டுருவான். இதனால நம்ம காட் எம்பரர் டூம் சாதாரண டாக்டர் டூமா மாற அந்த நேரத்துல ரீட்க்கும் டூம்க்கும் இடையில ஒரு பயங்கரமான சண்டை ஒண்ணு வந்திருக்கும். அந்த சண்டையில தான் நம்ம டூம் ரீட் கிட்ட, அடே ரீட், உன்னை பத்தி நீயே பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா, உன் மனசுல அந்த மாதிரியான ஒரு நினைப்பு வேற இருக்கா, உன்னை விட நான் தான் பெரியவன் அப்படின்றத நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பேட்டில் வேர்ல்டு உருவாக்கிட்டேன், கடவுளா இருந்துட்டு இருக்கேன், மல்டிவர்ஸை கூட சேவ் பண்ணிட்டேன், உன்னை விட நான் பெட்டர் தான் அப்படின்றத பல டைம் உங்ககிட்ட நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், இன்னும் என்னை விட நீ உன்னை பெரியவனா நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ரீட் ரிச்சர்ஸ் கிட்ட டாக்டர் டூம் கேட்க, ஆமா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் உன்னோட பெரிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கதான் அவன் தாண்டா பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம மாலிகுல் மேன் டூமோட ஒட்டுமொத்த சக்தியையும் உறிஞ்சது மட்டும் இல்லாம அதை அப்படியே நம்ம ரீட் ரிச்சர்ஸ் கிட்ட கொடுத்துருவான். அங்க ரீட் ரிச்சர்ட்ஸ் பயங்கர பவர்ஃபுல்லாக அங்க டாக்டர் டூமுக்கும் ரீட்க்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையை வெடிச்சிருக்கும். சிம்பிளா சீக்ரெட் வார்ஸ் காமிக்லயே அது ஒரு மிகப்பெரிய வீக் பாயிண்டா இருந்திருக்கும். இதுபடி நம்ம டாக்டர் டூம் தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு இந்த டிவியே கேங்கெல்லாம் சும்மா சின்ன பசங்க விளையாட்டு, நமக்கு கீழே தான் எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கணும், நம்ம இதோட கண்ட்ரோலையும் இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஆள் தான் நம்ம டாக்டர் டூம். இதுபடிதான் பேட்டில் வேர்ல்டு உருவாக்கி நம்ம சாதா டூம் ஒரு காட் எம்பரர் டூமாவே மாறி இருப்பாரு. இதுபடி நமக்கு இப்ப ரீசெண்டா கிடைச்ச ரிப்போர்ட் தெளிவா என்ன சொல்லுதுன்னா, டாக்டர் டூம் ஒரு வில்லனே கிடையாது, இந்த மூவியோட ஒரு மெயின் கேரக்டர் இல்ல ஒரு மெயின் ஹீரோவா தான் நம்ம டாக்டர் டூம் இந்த ஒரு மூவில பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு இப்ப தெளிவா தெரிய வந்திருக்கு. இது எப்படி ப்ரோ நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற, நம்ம டாக்டர் டூம்னாலே வில்லன் தானே, அவன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது அவன் வில்லன் தான், அவன் எப்படி நீ ஹீரோன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, முதல்ல நீங்க டாக்டர் டூமை பத்தி தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவன் ஃபுல் டைம் வில்லனே கிடையாது. அவன் சின்ன வயசுல எல்லாம் நல்லவனா தான் இருந்திருப்பான், ஆனா அவனுக்குள்ள தான் எல்லாத்துக்கு மேல நினைச்சு மத்தவங்க மேல வந்து பொறாமனாலதான் வில்லனா மாறி இருப்பான். பட் அவனை காமிக்ல வில்லனா மட்டுமே போர்ட்ரே பண்ணிருக்க மாட்டாங்க. சில டைம் டாக்டர் டூம் மனசு மாறி நல்லது பண்ற மாதிரியும் சில டைம் ஆன்டி ஹீரோவாவும் தான் போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபேஸ் 4 அப்புறம் ஃபேஸ் 5 இது கூடவே ஃபேஸ் 6 இதெல்லாம் பார்த்த அந்த முக்கியமான ஹீரோஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஈக்குவலான ஸ்கிரீன் டைம் இருக்குமா. இதுபடி நம்ம டாக்டர் டூமுக்கும் ஒரு ஈக்குவலான ஸ்கிரீன் டைம் இந்த மூவில இருக்க போது சும்மா உள்ள இறங்கி அந்த சீன்ல வில்லந்தனம் பண்றதுக்கு மட்டும் நம்ம ஆர்டிஜே ஃபேஸ்ல இருக்கிற டாக்டர் டூம் கேஸ்ட் பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சத்தியமா எனக்கு அப்படி தோணலங்க. ஆர்டிஜே அப்படின்ற அந்த மனுஷனுக்கு அவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு, அவரோட ஃபேஸ் வேல்யூக்கு அவர் சும்மா வில்லனா மட்டும் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்றதுதான் என்னோட கருத்து. இதே தான் இந்த தியரியும் சொல்லுது. அதுவும் இப்ப நமக்கு ரீசெண்டா கிடைச்ச அந்த ரிப்போர்ட் படி நம்ம தலைவர் ராபர்ட் டவுனி ஜூனியரோட அந்த டாக்டர் டூம் வெர்ஷன் இந்த மூவில மெயின் கேரக்டர்லனா ஹீரோவா தான் இருக்க போகுது. அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல பார்த்திருப்போம்ல, வில்லனா வந்த ஒரு ஸ்ட்ராங்கான மெயின் கேரக்டர் தானோஸ், அதை விடவே ஒரு பயங்கரமான மெயின் கேரக்டரா
கேரக்டரா தான் நம்ம டாக்டர் டூம் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுபடி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம தலைவன் டூம் தனியால் கிடையாதாங்க. அவருக்கு கீழே ஒரு டீம் இருக்க போது. இதை பத்தி நான் முன்னாடி வீடியோலயே சொல்லியிருந்திருப்பேன். டீம்ல யார் யார் இருக்க போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தோணிருக்கணும். நம்ம டாக்டர் டூம் ஒரே ஒரு ஆள் தான். ஆனா அந்த பக்கம் ஃபென்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மேன்ஸ், அவெஞ்சர்ஸ், நியூ அவெஞ்சர்ஸ்னு ஒரு படையே இருக்கு. அவ்வளவு பெரிய படையே இங்க ஒருத்தன் எதிர்த்து வந்தா டாக்டர் டூம் ஒரே ஆளா எப்படி அவங்களை சமாளிக்க போறாரு? அவங்களை சமாளிக்கிற அளவுக்கு டாக்டர் டூம் ஒரு முக்கியமான பயங்கரமான கேரக்டர் தான். ஆனா அவ்வளவு டீம் அந்த பக்கம் காட்டிட்டு இங்க டாக்டர் டூம் ஒரே ஆளா காட்டினா அது ஏத்துக்கிற மாதிரி இருக்காதுன்னு எனக்கு தோணுது. இதுபடி இப்ப நான் சொன்ன மாதிரி நம்ம தலைவன் டாக்டர் டூமுக்கு கீழே ஒரு டீம் இருக்கு. அந்த டீம்ல முக்கியமான ஆளுங்கள்லாம் யாருன்னா நம்ம கேப்டன் ஹைட்ரா, ஸ்கார்லெட் விட்ச், இவங்க கூடவே நம்ம சென்ட்ரி, அப்புறம் பிளாக் ஸ்வான்ஸ்னு ஒரு கல்ட்டு குரூப்புங்க. ஸோ இவங்க காமிக்ஸ்ல டாக்டர் டூமுக்கு அடிமை மாதிரி. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு டீமா தான் டாக்டர் டூமுக்கு கீழே இருப்பாங்க. அவன் சொல்றத செய்யறது தான் இவங்க வேலை அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நமக்கு தெளிவா தெரிய வந்துருந்துச்சு. ஸோ இப்போ டாக்டர் டூமோட டீமை பார்த்தோமா, அதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான டீம் ஒன்று இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்க போகுது. அதாவது டீம் லோக்கி. லோக்கி கீழே தான் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மேன்ஸ், நியூ அவெஞ்சர்ஸ், ஓஜி அவெஞ்சர்ஸ்னு ஒட்டுமொத்தமா லோக்கி கீழே தான் இருக்க போறாங்க. லோக்கி மொத்தமா தான் ஒட்டுமொத்த டீமையும் ஒரே ஆளா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஒன்னு செய்திருப்பாரு அப்படின்ற மாதிரி முந்தின வீடியோஸ்லயே தெளிவா சொல்லியிருந்திருப்பேன். இங்க நிறைய பேருக்கு இந்த ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், ப்ரோ நம்ம லோக்கி தான் த்ரோன்ல உட்காந்துருக்காரு, அவர் எப்படி இந்த அவெஞ்சர்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மேன்ஸ் எல்லாம் கூட்டு வந்து ஒரு மல்டிவர்ஸ்ல அவெஞ்சர்ஸ் டீம் உருவாக்குவாரு? இதெல்லாம் எவனாவது புயல்ல உட்காந்து பொறி சாப்பிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இதுக்குமே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தெளிவான தியரியை நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது லோகியோட திட்டமே என்னன்னா சில்வி மூலமா மல்டிவர்ஸ் லெவல்ல டூம் எதிர்க்கக்கூடிய முக்கியமான ஆளுங்களான இந்த அவெஞ்சர்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மேன்ஸ், நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின், கேப்டன் கார்ட்டர் இவங்களெல்லாம் நம்ம லோகி தான் ஒன்று செய்வார் அப்படின்ற மாதிரி முந்தின வீடியோல தெளிவா சொல்லியிருந்திருப்பேன். இதுபடி இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுதுங்க. ஒரு பக்கம் நம்ம லோகியோட டீம் இருக்கு, இன்னொரு பக்கம் டாக்டர் டூமோட டீம் இருக்கு. இந்த ஸ்டோரி படி பார்த்தோம்னா இந்த படத்துல 2 முக்கியமான கேரக்டர்ஸ் தான். ஒன்னு லோகி, இன்னொன்னு நம்ம டாக்டர் டூம். 2 பேரும் மாத்தி மாத்தி அந்த மல்டிவர்சல் த்ரோனுக்காக அடிச்சுக்க போறானுங்க. அதை தான் நம்ம இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில முக்கியமான கதையாவே பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில மாலிகுலர் மேன் இருக்க மாட்டாரு. மாலிகுலர் மேனுக்கு பதிலா தான் அந்த ஒரு ரோலை நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ஸ் ப்ளே பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியான விஷயம் நமக்கு தெளிவா தெரிய வந்திருக்கு. சேம் இதே ரிப்போர்ட்ல தான் நமக்கு ஒரு இன்சைடர் கிட்ட இருந்து இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்மேனோட ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல பார்த்தோம்ல ஒரு மாடர்ன் ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்ட், அது கூடவே எக்ஸ்மேன் உலகம், இது 3 மட்டும் தான் நம்ம பார்க்க போறோமா அப்படின்ற மாதிரி அந்த இன்சைடர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஆமா, நிறைய முக்கியமான ஹெட்ஸை நீங்க இந்த மூவில பாப்பீங்க, ஆனா அது நல்ல நிலைமையில பார்க்க மாட்டீங்க. இன்கஷன் ஆகிறப்போ இன்கஷன்னா என்ன, இதனால எவ்வளவு உயிர்கள் பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இவங்க எல்லாரும் பாக்குற அந்த ஒரு சீனை நீங்க படத்துல பாப்பீங்க. நீ ஏற்கனவே பார்த்த உலகத்தை விட நிறைய உலகத்தை இந்த படத்துல காட்டுவாங்க, ஆனா இன்கஷன் நடக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இன்சைடர் தெளிவா சொல்லியிருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ்லயே டாக்டர் டூமை தவிர இந்த இன்கஷன்னா என்ன அப்படின்றது யாருக்குமே தெளிவா தெரியாதுங்க. சோ அவங்க ஒரு பிளானட்க்கு போயிட்டு இந்த இன்கஷன்னா என்ன, எவ்வளவு உயிர்கள் அழியுது அப்படின்றத பார்த்தாங்கன்னா சோ ஒரு ஃபுல் ஈடுபாடோட அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்ற முயற்சியில நம்ம அவெஞ்சர்ஸ் இறங்குவாங்க. சோ அந்த மாதிரியான சீன்ஸ் இந்த படத்துல இருக்கும். நிறைய அழிய போற உலகத்தை காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த ரிப்போர்ட் மூலமா தெரிய வந்திருக்கு. இதுபடி அதே இன்சைடர் கிட்ட தலைமை கிறிஸ் எவன்ஸ் அப்புறம் இந்த பெகி கார்ட்டர் கேரக்டர்லாம் அந்த மூவில வராங்களாமே, அவங்களுக்கு என்ன ரோல்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த இன்சைடர் கிட்ட கேட்க எனக்கு என்ன ரோல்ஸ்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல, ஆனா ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியும், அவங்க கெட்டவங்க கிடையாது. நீங்க கிறிஸ் எவன்ஸை கேப்டன் ஹைட்ராவெல்லாம் பார்க்க போறது இல்ல. அதே மாதிரி ஈவில் வெர்ஷன் ஆஃப் பெகி கார்ட்டரையும் இந்த மூவில உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. சோ அவங்களுக்கு ஒரு குட்டான கேரக்டர் தான் அந்த மூவில இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இன்சைடர் தெளிவா சொல்லியிருக்காரு. அதுபடி பார்த்தோம்னா நம்ம தலைவர் ஸ்டீவ் ராஜர்ஸ், பெகி கார்ட்டர் இவங்க 2 பேருமே டூமுக்கு எதிராக ஒரு குட்டான கேரக்டர்ஸா அந்த மூவில இறங்குறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரூமரை கிளப்பிட்டு இருக்கானுங்க. ஆகஸ்ட் 24 அப்படின்ற மாதிரி டேட்லாம் குறிச்சு வச்சிருக்கானுங்க. எவனு குறிக்கல, நான் தான் குறிச்சு வச்சிருக்கேன். அப்படிதாங்க ரூமர்லாம் கிளப்பிட்டு இருக்கானுங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னன்னு. போன டைம் மாதிரி பஸ்ஸைக்கா சேர் போட்டு அதுல மிச்சம் மீதி இருக்க கேஸ்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ண போறானுங்களா, இல்ல அப்ப ட்ரை பண்ண மாதிரி வேற விதமா ட்ரை பண்ணி மிஸ்டர் கேஸ்ட்டை தெரியப்படுத்துவானுங்களா அப்படின்றது சுத்தமா ஐடியா இல்ல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இல்லையாங்க, நிறைய சர்ப்ரைசிங்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் தொடர்ந்து மார்வல் சைட்ல இருந்து இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு வரப்போதான். இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான கேஸ்டிங் வீடியோட பார்ட் 2ல பீட்டர் பார்க்கர், ஸ்டீவன் ஸ்ட்ரேஞ்ச், செலியா, மானிகா ராம்போ, ப்ரூஸ் பேனர், ஷீஹெல், நம்ம கேட் பிஷப், கமலா கான், கேசேலாங் இவங்க கூடவே கோர் தி காட் புட்சர் அவரோட பொண்ணான லவ் கூட இந்த மூவில வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. லவ் கணக்குல எடுத்துக்காதீங்க, மற்ற முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது கூடவே நிறைய சர்ப்ரைஸான கேமியோஸ் இந்த மூவில இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா நம்மள ஹைப் ஏத்தி விட்டுட்டு இருக்கானுங்க. எல்லா பேஸ்லயும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்கானுங்க. அப்புறம் வேற என்ன கேரக்டர்ஸ் கேமியோவா கொண்டு வர போறானுங்கன்னு எனக்கு சத்தியமா ஐடியா இல்லைங்க. ஒருவேளை நம்ம இதுக்கு முன்னாடி எம்சியூல பார்க்காத முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கேமியோவா இருக்க போறானுங்களோ? படம் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு ஹைப்பாடா, சத்தியமா தாங்கலடா சாமி. அதே மாதிரி இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில எக்கச்சக்கமான வேரியன்ஸை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரியும் நமக்கு ரீசெண்டா தெரிய வந்திருக்கு. பட் வேரியன்ஸ்க்குலாம் அதிகமான ஸ்கிரீன் டைம் இருக்காதாங்க, வெறும் 40 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் தான் மூவில இருக்குமா. நிறைய சர்ப்ரைசிங்கான கேமியோஸ், எக்கச்சக்கமான மல்டிவர்சல் வேரியன்ஸ் எல்லாம் இந்த மூவில பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. அதுவும் ஃபேமஸான ஆக்டர்ஸ் தான் அந்த ரோல் எல்லாம் பண்ணுவாங்களாம். நம்ம ராக் எப்படி பிளாக் ஆடம் கேரக்டர் பண்ணிருப்பாரு, அதே மாதிரி ஃபேமஸான ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த ஒரு எம்சியூக்குள்ள முக்கியமான கேமியோஸ் கொடுப்பானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நான் ஒன்னும் போற போக்கில்
ஃபேக்ட்ஸ் எல்லாம் உள்ளங்க. எல்லாம் ரீசெண்டா கிடைச்ச ரிப்போர்ட்ல இருக்கு, Facebookல போட்டுக்குதுங்க. நம்மளால போய் படிச்சு பாருங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஒரு மிகப்பெரிய தரமான மல்டிவர்சல் ஃபிலிமா உருவாகிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் நிறைய முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருப்போம். டூம் தானே ஹீரோவா நினைச்சுக்கிறது. அதே மாதிரி இந்த மூவில மாலிகுல் மேன் இருக்க போறது இல்ல. நம்ம தலைவன் கிறிஸ் எவன்ஸ் இந்த மூவிக்குள்ள வந்துட்டாரு. பெகி கார்ட்டர் இவங்க ரெண்டு பேத்துக்குமே நல்ல ரோல் தான். எக்கச்சக்கமான சர்ப்ரைசிங்கான கேமியோஸ், எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்க போகுது. இந்த வீடியோ பத்தினா உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.